أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் மூன்றாவது கலீஃபாவாக பொறுப்பேற்ற முஆவியா பின் யஸீதுடைய ஆட்சிகால நிகழ்வுகள் பற்றியும் இஸ்லாமிய பகுதிகளில் உள்ள மக்களின் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும் நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உமையாக்களின் 4வது கலீஃபாவாக மர்வான் பின் ஹக்கம் பொறுப்பேற்ற பிறகு நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். 3வது கலீஃபா முஆவியா பின் யஸீதின் மரணத்திற்கு பிறகு காலித் பின் யஸீதை அடுத்த கலீஃபாவாக ஆக்குவதற்கு முயற்சி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒன்றுவிட்ட சகோதரனும் மதீனாவின் முன்னாள் ஆளுநராக இருந்த மர்வான் பின் ஹக்கம் கிலாபத்தை தான் கைப்பற்ற முயற்சி செய்கிறார். மர்வானை பற்றிய ஒரு தகவல், இவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய தலைமை எழுத்தாளராகவும் அவர்களுடைய அமைச்சர்களில் ஒருவராகவும் மர்வான் பணியாற்றியிருக்கிறார். இப்பொழுது மர்வான் காலித் பின் யஸீதுக்கு பெரும்பான்மை மக்களின் ஆதரவு இருப்பதை அறிந்து கொண்டு தன் ஆதரவாளர்கள் மூலம் மக்களிடம் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் மர்வான். இப்போ அந்த மர்வான் ஆதரவாளர்கள் மக்களிடம் சென்று காலித் பின் யஸீத் மிகவும் இளம் வயது உடையவராக இருக்கிறார், ஆனால் இந்த குழப்பமான சூழ்நிலையில நமக்கு திறமையும் அனுபவமும் வாய்ந்த ஒரு கலீஃபா தான் தேவைப்படுகிறார். இதற்கு மர்வான் பின் ஹக்கமை விட சிறந்தவர் யாரும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலம் முதல் அவர் கிலாபத்து தொடர்பான பணிகளை மிகவும் திறமையாக நிர்வகித்து வந்திருக்கிறார். அதனால மர்வானுக்கு பின் கிலாபத்தை காலித் பின் யஸீதிடமும் அதன் பிறகு அமர் பின் சயீத் பின் ஆஷ் அவர்களிடமும் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்து நாம் கலீஃபாவாக மர்வானை தேர்வு செய்வதே சிறந்தது என்று அந்த மர்வானின் ஆதரவாளர்கள் மக்களிடம் கூறுகிறார்கள். அதன் பிறகு மர்வான் தனக்கு பின் அடுத்த கலீஃபா காலித் பின் யஸீத் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக காலித் பின் யஸீதின் விதவை தாயாரை திருமணம் செய்து கொள்கிறார் மர்வான். இறுதியாக ஹிஜ்ரி 64 துல்காதா மாசம் 3வது நாள் அன்று உமையா வம்சத்தார்களும் கல்ப், கசான், தாயி போன்ற இனத்தவர்களும் மர்வான் பின் ஹக்கம் அவர்களின் கையில் வாக்குறுதி அளிக்கிறார்கள். அப்பொழுது மர்வானுக்கு வயது 62. இப்போ வாக்குறுதி பெற்ற மர்வான் தனது ஆதரவாளர்களுடன் அப்துல்லா பின் சுபைர் அவர்களுக்கு மறைமுக ஆதரவு அளித்து வந்த டமாஸ்கஸின் ஆளுநரான லஹாக் பின் கைஸ் அவர்களை எதிர்த்து மர்ஜ் ரஹத் என்ற இடத்தில் போரிடுகிறார். முடிவில் லஹாக் பின் கைஸ் கொல்லப்படுகிறார். இந்த போர் வரலாற்றில் மர்ஜ் ரஹத் போர் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறாக டமாஸ்கஸ் மக்களின் ஆதரவையும் பெற்றுவிடுகிறார் மர்வான். அதன் பிறகு மர்வான் ஹிஜ்ரி 65ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் பாலஸ்தீனுக்கும் எகிப்துக்கும் ஒரு படையோடு முன்னேறி சென்று அங்கு அப்துல்லா பின் சுபைரின் ஆதரவாளர்கள் அனைவரையும் வெற்றி கொண்டு அவர்களின் நாடு கடத்துகிறார் மற்றும் சிலர் கொல்லப்படுகிறார்கள். இவ்வாறாக பாலஸ்தீனையும் எகிப்தையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் மர்வான். இப்போ தன்னை கலீஃபாவாக அறிவிப்பு செய்து கொண்ட மர்வான் பின் ஹக்கம் அடுத்த கிலாபத்து உரிமை தன் வாரிசுகளான அப்துல் மலிக்கிற்கும் அப்துல் அஜீஸிற்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுகிறார் மர்வான். ஆனால் மர்வானை கலீஃபாவாக நியமிக்கும் பொழுது செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி மர்வானுக்கு பிறகு
காலித் பின் யசீது தான் அடுத்த கலிஃபாவாக வர வேண்டும். ஆனால் மர்வான் மக்களை திரட்டி சொல்கிறார், எனது இறப்பிற்கு பிறகு காலித் பின் யசீது கிலாபத்திற்கு வர நான் அனுமதிக்க மாட்டேன். கிலாபத்தை முடிவு செய்யும் உரிமையை மக்களிடம் விட்டு விடுவேன். மக்கள் விரும்பும் கலிஃபாவிற்கான வாக்குறுதியை நான் மக்களிடமிருந்தே பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறுகிறார் மர்வான். மக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு மர்வான் காலித் பின் யசீதின் முக்கிய ஆதரவாளராக இருந்த பாலஸ்தீன ஆளுநரான ஹசன் பின் மாலிக் அவர்களை பலவித ஆசை வாக்குறுதிகளை அளித்து அவரை தன் பக்கம் ஈர்த்துக் கொள்கிறார் மர்வான். இப்பொழுது மர்வான் தனக்கு பிறகு தன் மகன்கள் அப்துல் மலிக்கும் அவரை தொடர்ந்து அப்துல் அஜீஸும் கலிஃபாவாக நியமிக்கப்படுவார்கள் என்று ஹசன் பின் மாலிக்கை மக்களிடம் முன்மொழியுமாறு தூண்டுகிறார் மர்வான். இப்போ டெமாஸ்கஸில் உள்ள ஜாமியா மஸ்ஜிதில் மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி ஹசன் பின் மாலிக் கூறுகிறார், அமீருல் மூமினான மர்வானுக்கு பிறகு கிலாபத்து குறித்து மக்கள் குழப்பம் அடைவார்கள் என்று மக்களிடையே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதை தவிர்க்கும் முகமாக ஒரு தீர்வை உங்கள் முன் வைக்கிறேன். இதற்கு அமீருல் மூமினும் பொதுமக்களும் ஒப்புதல் அளிப்பார்கள் என்றும் நம்புகிறேன். அமீருல் மூமினின் தன் மகன்களான அப்துல் மலிக்கையும் அப்துல் அஜீஸையும் அடுத்த கலிஃபாவிற்கான நான் தேர்வு செய்கின்றேன். அவர்களுக்காக உங்களிடமிருந்து வாக்குறுதி பெற நான் முன்மொழிகிறேன் என்று கூறுகிறார் ஹசன் பின் மாலிக். இதை எதிர்க்கவோ மாறுபட்ட கருத்தை சொல்லவோ யாரும் துணியவில்லை. அப்துல் மலிக் மற்றும் அப்துல் அஜீஸின் கிலாபத்திற்கு மக்கள் வாக்குறுதி அளிக்க முன்வருகிறார்கள். இப்போ இந்த வாக்குறுதி காலித் பின் யசீதிற்கு எதிராக இருக்கிறது என்றாலும் காலித்துடைய ஆதரவாளர்கள் அனைவரும் ஏற்கனவே மர்வான் தரப்பு ஆதரவாளர்களாக மாறிவிட்டதனால மக்களிடையே எந்தவித எதிர்ப்போ கிளர்ச்சியோ தோன்றவில்லை. இப்போ காலித் அதிர்ச்சி அடைகிறார். அவரால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார். தான் விரும்பிய கலிஃபா பதவி கிடைத்த பின்பு மர்வான் காலித் பின் யசீதின் செல்வாக்கையும் நற்பெயரையும் கெடுக்கும் பணியை செய்கிறார். இதிலும் மர்வானுக்கு திருப்தி ஏற்படவில்லை. தனது பதவிக்கு காலித் எப்பொழுதுமே அச்சுறுத்தலாகத்தான் இருப்பார் என்று முடிவு செய்து அதற்காக ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறார் மர்வான். மர்வானின் திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்கிறார் காலித். உடனே அவர் மர்வானின் மனைவியாக இருக்கும் தன் தாயாரிடம் மர்வான் தன்னை கொலை செய்ய திட்டமிடுவதாக கூறுகிறார் காலித். அதற்கு காலித்தின் தாயார், அமைதியாக இரு மகனே, மர்வான் அதை செய்வதற்குள் நான் அவரை முடித்து விடுகிறேன் என்று தன் மகனிடம் கூறிவிட்டு மர்வானை கொலை செய்ய தன்னுடைய 4 அல்லது 5 அடிமை பெண்களை ஏற்பாடு செய்கிறார் காலித்தின் தாயார். ஒரு நாள் இரவு மர்வான் தனது அரண்மனையில் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அப்பொழுது அந்த அடிமை பெண்கள் திட்டமிட்டபடி சத்தம் வெளிவராமல் இருக்க மர்வானின் வாயில் துணியை திணித்து கழுத்தை நெரித்து கொன்று விடுகிறார்கள் அந்த பணிப்பெண்கள். இது ஹிஜ்ரி 65 ரமலான் மாதம் நடந்தது. அன்றைய தினம் டெமாஸ்கஸில் அப்துல் மலிக்கின் கிலாபத்திற்காக மக்கள் வாக்குறுதி அளித்துக் கொண்டிருந்தார்கள். மர்வான் இறக்கும் பொழுது அவருக்கு வயது 63. அவரது ஆட்சி காலம் 9½ மாதங்களே நீடித்தது. மர்வான் பின் ஹக்கமின் மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன் அப்துல் மலிக் தனது 40 அல்லது 41வது வயதில் ஆட்சி பொறுப்பேற்கிறார். ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு ரமலான் மாதம் அவர் பிறந்தார். அவருடைய சிறப்பு பெயர் அபுல் வலீத், அதாவது வலீதின் தந்தை என்று பொருள். அதன் பிறகு அப்துல் மலிக்கின் வாரிசுகளில் பலர் ஆட்சியாளராக, அதாவது அரசராக இருந்ததால் இவருக்கு அபுல் முலூக், அதாவது அரசர்களின் தந்தை என்ற பட்ட பெயரும் உண்டு. இவ்வாறாக 7 மாதங்கள் வரை பலவித போராட்டங்கள் நடத்தி இறுதியில் எகிப்து மற்றும் பாலஸ்தீனோடு இணைந்த சிறிய பகுதி முழுவதையும் கைப்பற்றிய மர்வான் பின் ஹக்கம் தன்னை கலிஃபாவாக பிரகடனம் செய்து கொண்டு 9½ மாதங்கள் வரை ஆட்சியில் இருந்தார்.
அதுபோல் பிற பகுதிகளில் உள்ள மக்கள் அனைவரும் தங்களுடைய கலிஃபாவாக தேர்வு செய்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பகுதிகளுக்கு கலிஃபாவாக அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்திலும் நீடித்திருந்ததால் அப்துல்லா பின் சுபைர் அவர்களை பற்றி சில முக்கிய வரலாற்று குறிப்புகளை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையான ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அடுத்த கலிஃபா தேர்வுக்கு நியமிக்கப்பட்ட 6 பேர் கொண்ட குழுவில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயாரான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியும் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த 8 மாதங்களுக்கு பிறகு பிறந்தவர்தான் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த காலகட்டத்தில் இவர்களுடைய பிறப்பு எல்லா முஹாஜிர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்களில் ஒருவருக்கு முதலாக மதீனாவில் பிறந்த குழந்தையே இவர்கள் தான். முஹாஜிர்களின் மகிழ்ச்சிக்கு மற்றொரு காரணமும் உண்டு. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்கள் யாருக்கும் நீண்ட காலமாக குழந்தைகள் பிறக்காமல் இருந்ததை கண்ட அந்த யூதர்கள் தாங்கள் சூனியம் வைத்திருப்பதாகவும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு குழந்தைகள் பிறக்காது என்றும் அவர்கள் புரளியை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் பிறந்ததும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். யூதர்கள் அவமானத்தால் தலை குனிந்தார்கள். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி நோன்பு இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். சில வேளைகளில் தொழுகைக்காக நின்ற நிலையிலும் ருக்கு சுஜூது நிலையிலும் முழு இரவையும் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அழுத்தமான குரலில் தெளிவாக பேசும் திறன் கொண்டவராகவும் இருந்தார்கள். அவர்கள் பேசினால் குன்றின் மீது நின்று பேசுவது போல எதிரொலிக்குமா? அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் இறை சிந்தனையில் இருக்கும் பொழுது அவர்களை பார்ப்பவர்கள் அப்துல்லா பின் சுபைர் அவர்களின் மனதிற்குள் எந்த விதமான உலகியல் ஆர்வங்களும் அணு அளவு கூட இருக்காது என்ற முடிவுக்கு வந்து விடுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியாக அப்துல் மலிக் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.